ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டாண்ட். என்ன மாதிரி ஸ்டாண்டுனா நம்ம வண்டியில வந்து ஃபோன் வைக்கிறது கஷ்டமா இருக்கும் பார்த்தீங்களா பாக்கெட்ல. அப்போ வந்து நம்ம வண்டி கார்லயோ பஸ்ஸு லாரி எதில் வேணாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நான் உங்களுக்கு பிரித்து காட்ட போகிறேன். எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லிட்டு பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூ சொல்லுங்கள். ஒரே கிளியராக நம்ம பேச முடியல. அதனால் வந்து டபுள் மைக் வாங்கியிருக்கோம். இப்போ இதை பற்றி தான் நான் வந்து வீடியோ சொல்ல போகிறோம். இந்த டபுள் மைக் பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்கியிருக்கோம். பழைய மைக் பார்த்தீங்கன்னா வீணாக போச்சு. ஸோ அதனால் இந்த புது மைக்கு டபுள் மைக்கு வாங்கியிருக்கோம். இப்போ இதை பற்றி நாங்கள் சொல்ல போகிறோம். எல்லாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். K9 மைக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் மைக்கு. இப்போ நம்ம இதை பற்றினா நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொன்னல இந்த ஒயர்லெஸ் மைக் இருக்குல்ல, இப்போ நம்ம இதை பற்றினா அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இது வந்து குவாலிட்டியாக இருக்கா இல்லையா சொல்லிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் பண்ணி சவுண்டு இதோட குவாலிட்டிஸு இது எப்படி இருக்குது, சவுண்டு குறன்னு இருக்கா இல்லை கிளியராக வருதா அந்த மாதிரி இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒன்று ஒன்றா நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த மைக்கு 12 மைக் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். வாவ், சூப்பரா இருக்கு இந்த டபுள் மைக்கு. நான் சும்மா அது வெளில தான் பார்த்தேன், அப்பயும் வந்து நல்லா இருக்கு. இந்த பாருங்க பின்னாடிலாம் வந்து அழகா கொடுத்துருக்காங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அதோட டபுள் மைக்கோட இது வச்சிருக்காங்க. K9 ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன். நான் சொன்னல இது வந்து K9 ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன். பார்த்தீங்கன்னா இங்கே போட்டு இது பேக்ல என்னென்ன இருக்குன்றதை இப்போ நான் சொல்றேன். பிளக் அண்ட் ப்ளே, 20 meters ஆஃப் accessible reception, precise radio, clear timber, highly sensitive, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா widely compatible. இப்போ இதில் என்னென்ன விஷயம் சொல்லியிருக்காங்கன்னா இதை வந்து ப்ளக் பண்ணி யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 20 மீட்டர் வரைக்கும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி சவுண்ட் வந்து நல்லாயிருக்கும். அதோட சவுண்ட் எல்லாமே நல்லாயிருக்கும். இப்படின்ற சில விஷயங்கள் மட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சி டைப்பில் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். முக்கியமான விஷயம் சி டைப் யூஸ் பண்ணலாம். முக்கியமாக ஐஃபோனில் சூப்பராக யூஸ் பண்ணலாம். அதுக்கேற்ற பின்னும் உங்களுக்கு இதை கொடுத்துருப்பாங்க. இதை என்னென்ன பண்ணலாம் இதை வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் முக்கியமான விஷயம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை வச்சு ஒரு லைவ் ஷோ பண்ணலாம். நீங்கள் இப்போ டிவியில் ஒரு ஷோ பண்ணுறாங்க அப்படின்னா அது பண்ணலாம். விளாக் பண்ணலாம் இதை வச்சு, அதுவும் உங்களுக்கு முன்னாடியே கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ, 2 பேர் பேசுகிற மாதிரி இன்டர்வியூ எடுத்து அதை பற்றி நீங்கள் இதில் பண்ணலாம். அதுதான் உங்களுக்கு இது வந்து ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட். இப்போ நம்ம இந்த மைக் வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து பார்த்துடலாம். இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது, இந்த சவுண்ட் எப்படி இருக்குது. இப்போ நம்ம இந்த மைக்கை பார்த்தீங்கன்னா பிரித்து பார்த்துடலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா 2 டபுள் மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்க, ஸோ அதோட இந்த பின்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, அது ஐஃபோன் கனெக்ட் பின், அந்த ஐஃபோனில் பின்னாடி வைக்கிற சைடில் போடுற பின்னு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், நான் சொல்லிட்டு இருந்தேன் இந்த டபுள் மைக்கு. ஸோ டபுள் மைக் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, நடுவில் வந்து அந்த ஃபோனில் வந்து ப்ளக் பண்ணுற இடம், அதாவது கீழே ப்ளக் பண்ணி பார்த்தீங்கன்னா பேசுவோம் தெரியுமா, அந்த இதுவும் கொடுத்துருக்காங்க. சரி ஓகே வாங்க நம்ம இதை அன்பாக்சிங் பண்ணி வச்சு பேச பார்ப்போம். இப்போ இந்த மைக்கில் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் வந்து டேட்டா கேபிள் கொடுத்துருப்பாங்க. கீழே வேறு என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாமா? ஓ, உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துருமா? பார்த்தீங்கன்னா கேட்லாக் இது இங்கிலீஷ் அண்ட் சைனீஸில் கொடுத்துருப்பாங்க. இது ஃபர்ஸ்ட் மைக்கு. இது சவுண்ட் எப்படி பார்க்கலாம். செகண்ட் மைக்கு, இதோட சவுண்ட் எப்படி இருக்கு, அதே மாதிரி வைப்ரேஷன் ஆகுதா, இது கிளியரா இருக்கா வாய்ஸ் பேசும்போது, நம்ம இதை பார்த்துடலாம் வாங்க. சவுண்ட்ஸ் எப்படி இருக்கு பார்த்துடலாம் வாங்க.
பாத்தீங்கன்னா 2 பேர் பேசுற மாதிரி வீடியோ போறோம். இப்போ சவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ரஷ்மினே எப்படா இருக்க? நல்லா இருக்கேன்டா. நீ நல்லா இருக்கியாடா? மகி நல்லா இருக்கு. நான் நல்லா இருக்கேன்டா. சாப்பிட்டியா? சாப்பிட்டடா. என்ன சாப்பிட்ட? சாப்பிடா. என்ன சொல்லு? கலவு சாரு. ஆமா. பூனை என்ன பண்ணுது? விளாண்டுருக்கு. விளாண்டுருக்கண்ட. பூனைக்கு பால் வச்சியா? வச்சிட்டியா? சைக்கிள் ஓட்டினியா? ஓட்டுனேன். கடல கீழே விளாண்டியா? விளாண்டுனே. இப்பதான் விளாண்டு. என்ன விளாண்ட? போன் பார்த்து விளையாடு. போன் பார்த்தியா? நாங்க வந்து பேசி பார்த்தோம். எல்லாருமே பார்த்திருப்பீங்க வீடியோல. இந்த இது எப்படி நல்லா இருக்கு, வாய்ஸ் நல்லா இருந்துச்சு சொல்லிட்டு எல்லாம் பார்த்திருப்பீங்க. நம்ம பார்த்திருப்போம். இந்த டபுள் மைக்கு பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு, சவுண்ட் நல்லா இருக்கா சொல்லிட்டு நம்ம எல்லாருமே இந்த வீடியோ பார்த்திருப்போம். ஸோ வந்து இது வந்து ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் இல்ல, இது நானே சொல்றேன். ஏன்னா வந்து இது வந்து பேசி பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஸோ வந்து மறக்காம வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு சொல்ல மறந்துட்டேன். இந்த லாங் யூடியூபர்ஸ்லாம் இருக்கீங்களா, நிறைய பேர் லாங் ட்ரைவ் போயிட்டு இந்த மாதிரி வீடியோ போடுறவங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து எல்லாம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் வந்து இதை வந்து ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்க நோட்டிபிகேஷனா வந்து மொபைல்ல வந்து சேரும்.